விஜயகுமார். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எம்எஸ் படிச்சுட்டு இருக்கேன் லிங்க்ஷாப்பிங் யூனிவர்சிட்டியில். வெரி நைஸ் கண்ட்ரி. எல்லோரும் இங்கே வரணும், வந்து படிக்கணும். அதே மாதிரி இந்தியன்ஸ் அப்படின்ற வரைக்கும் இந்தியன்ஸ்க்கு ஒரு பயமே இருக்க தேவையில்லை. ஏன்னா இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் இந்தியன்ஸாக தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்தியாவில் இருக்கிறதோட இங்கே நீங்கள் ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் பண்ணலாம். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எங்கள் வீட்டுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து ஸ்வீடிஷ். எல்லாரும் எங்கள் ரூமுக்கு வருவாங்க. ஹெல்ப்னா அவங்களே வந்து கேட்டு போவாங்க, உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா, ஏதாச்சும் வேணுமா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பார்ட் டைம் அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்க தனித்திறமை. பார்ட் டைம் வந்து யாரும் அஷ்யூர் பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் லாங்குவேஜ் கற்றுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வேலை கிடச்சிருவீங்க. அதே மாதிரி இந்த டெக்னாலஜி வாட் வி சீ இன் இந்தியா இங்கே பார்க்குறதுக்கும் ஒரு 100 மடங்கு வித்தியாசம் இருக்குது. அதுக்காகவே இங்கே வந்து படிக்கலாம். அதோட இங்கே நீங்கள் முடிச்சிங்கன்னா இங்கே ஒரு காலேஜும் ஒரு கம்பெனிஸ் கூட டைப் இருக்குது. நீங்கள் அந்த டைப்பை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் வச்சுட்டு யூ கேன் கோ கெட் இன் டு ஜாப்ஸ். யூரோப்புக்குள்ளவே உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு இங்கேயே வந்து நீங்கள் அடுத்த பிஹெச்டி பண்ண போகிறீங்க, இல்லை அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா இங்கே எல்லா யூனிவர்சிட்டிஸுமே பிஹெச்டி இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் பண்ணலாம். அதை தவிர்த்து உங்களுக்கு இங்கே செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் ஒரு மாதம் எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அதே காசு தான் இங்கேயும் செலவாகும். ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. எம்எஸ் படிக்கணும்னு முடிவு இருந்தால் ப்ளீஸ் கம் யூரோப்பியன் சைடு வாங்க. இட்ஸ் a குட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.